வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக, வரும் வாரம் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிடுச்சா, 24,000 தாண்டுமா என்பதுதான் எல்லோருடைய கேள்வியும் கூட. அதை பற்றி பேசிவிட்டு போன வாரத்தில் ஸ்லைட்டாக டச் பண்ணுவோம். ஸோ மெயினாக இந்த வாரத்தில் பார்த்திங்கனாக்க, ஸோ ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது உலகம் பூராவும் சூழ்ந்து உள்ளது. மெயினாக இதற்கு நிறைய காரணங்கள், அதில் ஒரு சில காரணங்களை பேசுவோம். இந்த யூஎஸ் ஈரான், ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இந்த G7 மீட்டிங்கில் இன்றைக்கி யூஎஸ் ஈரான் MOU சைன் ஆகுது, வாரை இதோடு முடித்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, வித்து பாகிஸ்தான் மீடியேட்டராக இருந்துட்டு. ஸோ இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் த்ரூ அவுட் த குளோப் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆணித்தரமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த 3வது நாளாக மிலிட்ரி ஸ்ட்ரைக் இருந்ததை USA கேன்சல் பண்ணி அதை த்ரூ மீடியா மூலிமா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இதனால் இது எண்ட் ஆஃப் வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கு போன வாரமே நாம் ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் சொன்னோம். இந்த ஃபிஃபா நடக்குது, இது அமெரிக்காவுக்கு அதுக்குள்ளே முடிக்கலைன்னா அவங்களுடைய வருமானத்தில் டென்ட் பயங்கரமாக விழும், அதனால் இது சீக்கிரம் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எல்லாம் சேர்ந்துண்டு அவங்க அதே ஒரு நோக்கோடு இப்பொழுது முடிவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, க்ரூட் ஆயில் ஒரு 3 மாதத்தினுடைய லோவை டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட $86 per பேரலாக உள்ளது. ஸோ இது பார்த்திங்கன்னா, இந்தியா மேஜராக மோர் தென் 70% நாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரீத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு போல்டு டெசிஷன் எடுத்தாங்க. என்னன்னாக்கா, இந்த மெஷர்ஸ் ஆன் FCNR டெபாசிட்ஸ், இது ஒரு எக்ஸலண்ட் வே டு ஸ்ட்ரெங்தன் அவர் ஃபாரின் கரன்சி. அதுமாரி ECBs அதெல்லாம் அது பார்த்தோன்னா அதுவுமே டு பூஸ்ட் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட். ECBஸ்னால் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்லையே அது. ஸோ இவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ரிலீஃப் டு பூஸ்ட் எக்கானமி மைக்ரோ லெவல் ஆஸ் வெல் அஸ் மேக்ரோ லெவல். ஓகே, இது மாற்றம் இல்லாமல் கவர்மெண்ட் இன்னொரு ஒரு ரெஸ்ட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் ரிலீஃபு. இந்த நியூக்ளியர் பவர் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கெல்லாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே வியாபாரம் பண்ணக்கூடிய வால்சந்த், நாகர் அண்ட் NTPCக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கக்கூடும். அப்புறம் போன வாரத்தில் அந்த எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆச்சு. நாம் நேற்றுக்கு அதை பற்றி பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு ட்ரில்லியனர் இன் த வேர்ல்டு த்ரூ வெல்த் கிரியேஷன், அதில் எலான் மஸ்க் வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட். ஸோ இவ்வளோலாம் இருக்கே சார், இதெல்லாம் இருக்கட்டும் சார், மான்சூனும் FII என்ன சார் ஆகும், அதுதான் என்னுடைய கேள்வி. மான்சூன் பொறுத்தவரையிலையும் ஒரு லேட் மான்சூனாக வந்துள்ளது. ஸோ நம்மளுடைய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மழையில் ஒரு சில இடத்துல பார்த்தோன்னா குறைவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னாக்க ஒரு மாதிரி ஒரு ட்ரையாகவே இருக்கக்கூடும். இந்த எலினினோ எஃபெக்ட் இருந்ததுனால் அதிக வெப்பம் தாங்க முடியாமல் மழையும் அதிகமாக பெய்யக்கூடும். இல்லைன்னா வெப்பம் அவ்வளோ அதிகமாக போகாமல் மழையே பெய்யாமல் பெய்வதை ஸ்லோ டவுன் பண்ணக்கூடும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது வரக்கூடிய வாரத்தில் அதுவும் அதனுடைய இம்பேக்டை தெரிஞ்சிடும். அதுபோல் FIIயை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா, இப்போ அவங்களுக்கு 2 விஷயங்கள் இந்தியாவை பொறுத்தவரை. ஒன்று க்ரூட் ஆயில் வீழ்ச்சி நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை பேலன்ஸ் பண்ணிவிடும்.
அது அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது, மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஸ்டெபிலிட்டி இது வந்துடுச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த குரங்குக்குள்ளா கதை தான். பணத்தினை இந்தியாவிலேயே அவங்க வந்து செலுத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை விறுவிறுன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே சார், இவ்வளோலாம் சொல்லிட்டீங்க. மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகுமா? பாட்டம் அவுட் ஆகிடுச்சா? 24,000 தாண்டுமா? கடைசியில் சொல்லுவோம். ஸோ அதுமாரி போன வாரம் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் டேட் அன்றைக்கி கிட்டத்தட்ட 1% மேலே ஏறி 23,600 மேலே வந்து முடிவடைந்திருப்பது ஒரு பெரிய ஒரு பிக் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதாவது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. பாசிட்டிவ் மொமெண்டம் அக்ராஸ் குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்க்க முடிஞ்சது. தென் ப்ராடர் மார்க்கெட் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் 2% மேலே ஏறியதை பார்க்க முடிஞ்சது. பேங்க் நிஃப்டி 4% மேலே ஏறியதை பார்க்க முடிஞ்சது. HDFC, ICICI பேங்க், கோட்டக் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ஒரு ஸ்ட்ராங் கெயினை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு போன வாரம் ஒரு நல்ல வழிமுறைகளை வகுத்து இந்த வாரத்துக்கு கொடுத்துருப்பதுனால பாட்டம் அவுட் ஆகுமா, ஆயிடுச்சா அப்படிங்கிறது எல்லாருக்கும் கேள்வி. அதை பற்றி கீழே பார்ப்போம். துறைகளை பார்த்தோன்னாக்க OMC ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அதெல்லாம் சக்கப்போடு போட போகுது. தென் டயர் அண்ட் சிமெண்ட் கம்பெனிஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், தென் அப்பேரல்ஸ், ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ஸ்டாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கள்ல, இதெல்லாம் வந்து நல்ல மொமெண்டம் வரும் வாரத்திலே இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. டெக்னிக்கலாக நிஃப்டியை பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு பிக் புல்லிஷ் கேண்டிலான வீக்லி பேசிஸில் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் 23,850 மற்றும் 24,000 ஜோன் டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சப்போர்ட்னு பார்த்தோன்னா 23,450. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 56,500 ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஒரு 1000 பாயிண்ட் ஏறும். அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 56,000. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தராக நிஃப்டியை இன்னும் தூக்கி நிற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, சந்தைகளை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையினுடைய விஷயங்களை வைத்து குளோபல் மார்க்கெட்டையும் பார்க்கும் பொழுது இந்திய பங்கு சந்தை பாட்டம் அவுட் ஆகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால் 24,000 இந்த வாரத்திலே கிராஸ் பண்ணுவதும் சுலபமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.